என்ன சதீஷ், விடுங்க. அத்தை வேற சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க இப்படி என்னை பிடிச்சிட்டு இருந்தா நான் எப்படி குளிச்சுட்டு கிளம்புவேன்? என்னை விடுங்க சதீஷ் என்று ஸ்வேதா சொல்லவும், முடியாது, நான் எப்படி உன்னை விடுவேன்? அதெல்லாம் விடமாட்டேன் என்று அவன் சொன்னான். ப்ளீஸ் சதீஷ், என்னை விடுங்க. நான் குளிக்கணும். குளிச்சுட்டு நான் கீழே போகணும். நீங்களும் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா குளிச்சுட்டு கீழே வாங்க, நம்ம சாமி கும்பிடணும் இல்லையா என்று அவள் சொல்லவும், ப்ளீஸ் ஸ்வேதா, உன்னை இப்படியே கட்டுப்பிடிச்சிட்டே இருக்கணும் போல எனக்கு இருக்கு. அதனாலதான் உன்னை இப்படியே இருக்க பிடிச்சிட்டு இருக்கேன் என்று சொல்லவுமே, இருக்க பிடிக்கிறது எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று அவள் சொல்லவுமே, உடனே அப்ப நான் விடணும்னா எனக்கு ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுத்துட்டு போ, அப்ப உன்னை விடுறேன் என்று அவன் சொன்னான். என்னது, முத்தம்மா என்று அவள் கேட்டாள். ஆமா, எனக்கு முத்தம் கொடு, நான் உன்னை விடுறேன் என்று சொல்லவும், நீங்க ரொம்ப மோசம். நான் விடுங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு முத்தம் சொல்றீங்க, போங்க சதீஷ் என்று சொல்லவுமே, இங்க பாரு ஸ்வேதா, நீ முத்தம் கொடுத்தால் உன்னை விடுவேன், இல்லனா நான் உன்னை இப்படிதான் பிடிச்சிட்டே இருப்பேன். அப்புறமா இன்னொரு வாட்டி வந்து அம்மா ஸ்வேதா ஸ்வேதா என்று கூப்பிட போறாங்க, பரவாயில்லையா என்று கேட்கவும், அச்சச்சோ வேணாம்பா, நான் முத்தத்தை கொடுத்துட்டு போறேன் என்று சொல்லி அவன் கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை அவள் கொடுத்தாள். அப்பாடா, இந்த முத்தத்தை வாங்குறதுக்கு என்ன மாதிரியான ஒரு பிளாக்மெயில்லாம் பண்ண வேண்டியது இருக்கு என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, என்னது பிளாக்மெயிலா? அப்ப வேணும்னு தான் நீங்க என்கிட்ட முத்தம் வாங்கினீங்களா என்று அவள் கேட்க, ஆமா, என் பொண்டாட்டி கிட்ட எந்த மாதிரி நான் பேசினா நம்ம பொண்டாட்டி என்ன மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்கிறத நான் உன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் என்று அவன் சொல்லவும், போங்க சதீஷ், நீங்க ரொம்ப மோசம், என்ன நீங்க சீட் பண்ணிட்டீங்க என்று சொல்லி அப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். என்ன ஸ்வேதா, இன்னமும் இப்படியே தான் என்கிட்ட பேசிட்டு இருக்க போறியா? நீ போய் குளிச்சுட்டு கிளம்புற ஐடியா இல்லையா என்று அவன் கேட்கவும், உங்ககிட்ட இப்படி பேசிட்டே இருந்தனா நான் உங்க பேச்ச மட்டும்தான் கேட்குற மாதிரி ஆகுது, என்னுடைய வேலை எதுவுமே ஓடல, என்னை விடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லி அவள் குளிப்பதற்கு சென்றாள். இங்கு சதீஷ் அவளை விடுவித்த பிறகு அப்படியே அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்று அவள் கேட்கவும், இல்ல, நைட்டு ஒருத்தவங்க எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு நான் பண்ண மேடம் அமைதியா இருந்தாங்க, இப்ப ஆக்ரோஷமா இருக்கிறப்ப நீங்க இரவுல மட்டும்தான் என்கிட்ட அடங்கி போவீங்க போல என்று அவன் சொல்லவும், ஐயோ சதீஷ், ஏன் இப்படி இருக்கீங்க, உங்ககிட்ட போங்க என்று அவனை சொல்லிவிட்டு அப்படியே பாத்ரூமுக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். ஸ்வேதா அப்படி வெக்கப்பட்டு கொண்டு உள்ளே செல்லவுமே இங்கு சதீஷ் அவனை பார்த்து சிரித்து கொண்டு அவன் அப்படியே படுத்திருந்தான். சரி, ஸ்வேதா வரவும் நம்மளும் குளிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, அச்சச்சோ, நம்ம இதை மறந்துட்டோமே, பேசாம நம்மளும் ஸ்வேதாவோட போய் குளித்திருக்கலாமோ என்று அவன் நினைக்கும் போது பாத்ரூம் பக்கத்தில் சென்று, ஸ்வேதா 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 என்று அவன் சொன்னான். உள்ளிருந்து, என்ன சதீஷ், பாத்ரூம்ல கூட என்னை நிம்மதியா குளிக்க விட மாட்டீங்களா என்று அவள் கேட்கவும், ஸ்வேதா ஸ்வேதா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், பாத்ரூம்ல இருக்கும்போது என்ன முக்கியமான விஷயம் என்று அவள் கேட்கவும், ஒன்னும் இல்ல, இப்பதான் என்னுடைய புத்திக்கு ஒரு ஞாபகம் வந்தது, அதனாலதான், என்னன்னு சொல்லுங்க என்று அவள் கேட்கவும், இல்ல, தனியா நம்ம குளிக்கிறத விட நம்ம 2 பேரும் ஒன்னாவே குளிச்சுட்டா என்ன, அதான் கதவை திறந்தேனா நானும் வந்து ஜாயின் பண்ணிப்பேன் என்று அவன் சொல்லவும், பேசாம அமைதியா போயிருங்க, அப்புறமா அவ்வளவுதான் என்று அவள் சொல்லவும், வேணாம்பா, இதுக்கு மேல அவகிட்ட போய் கேட்டா கோவத்துல உள்ள ஹீட்டர் போட்டிருக்கா, சுடுதண்ணியை எடுத்து மேல ஊற்றினாலும் ஊத்திருவா, நம்ம எதுக்கு வம்பு, நம்ம அமைதியா இருக்கலாம், அவ வந்ததுக்கு அப்புறமா நம்ம குளிக்கலாம், ஒன்னா குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு சுடுதண்ணியில வேகிறதுக்கு நான் விரும்பல என்று அவன் நினைத்து கொண்டு அப்படியே அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவளும் குளித்து முடிந்து விட்டு அழகாக புடவையை உடுத்தி கொண்டு அவள் தலையை துவட்டி கொண்டு வந்தாள். என்ன ஸ்வேதா, குளிச்சிட்டியா என்று கேட்கவும், நான் குளிச்சிட்டேன், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க என்று சொல்லவுமே அவன் ஸ்வேதாவை பார்க்காமலே அவன் பேசினான்.
பிறகு அந்த புடவையில் ஸ்வேதாவை பார்க்கவுமே அவன் வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சதீஷ், சதீஷ் என்று அவன் பக்கத்தில் நின்று கூப்பிடவும் அவள் கூப்பிட்டது காதில் விழாதது அவளையே பார்த்து கொண்டிருந்தான். உடனே சதீஷ் என்று அவள் தொடவும் ஆ என்று அவன் சொன்னான். என்ன சதீஷ், என்ன அப்படி பாக்குறீங்க? ஸ்வேதா, இந்த புடவையில நீ எப்படி இருக்க தெரியுமா? அப்படியே அந்த ஈரத்துளிகள் உன்னோட உடம்புல முத்து முத்தா இருக்கிறப்ப அந்த ஈர மாதிரியே நானும் இருக்க கூடாதா? அந்த முத்துக்கள் மாதிரி உன்னோட உடம்புல நான் ஒட்டிக்கிட்டே இருக்க முடியாதா என்று, அப்படியே அந்த துளிகளை அமிர்த மாதிரி பருக முடியாதா என்று என்னுடைய ஆசை துடிச்சிட்டு இருக்கு என்று அவன் சொல்லவும் போதும் வர்ணிச்சது, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்க என்று சொல்லவும் உடனே அவன் சுதாரித்து அவன் டவலை எடுத்துக்கொண்டு அவன் குளிப்பதற்கு சென்றான். சதீஷ் பாத்ரூமுக்கு சென்று குளித்து முடித்துவிட்டு வெளியே வரவுமே ஸ்வேதா அவளுடைய தலையை அழகாக வாரி அவளுடைய புடவையை நன்றாக உடுத்தி அத்தை கொடுத்த பூவை அவள் தலையில் அழகாக சூடியிருந்தாள். அதை பார்க்கவுமே திரும்பவும் சதீஷுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. சாமி கும்பிட வேண்டும் என்று அவன் நினைத்து அப்படியே அமைதியாக இருந்தான். என்னங்க, என்ன அமைதியா இருக்கீங்க என்று ஸ்வேதா கேட்கவும், எதுக்கு வம்பு? நான் ஏதாச்சும் சொல்லுவேன், அப்புறம் நீ சாமி கும்பிடணும்னு சொல்லுவ, அதெல்லாம் வேணாம். சரி, நம்ம கீழே போயிட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம், அதுக்கப்புறமா நான் எதுவா இருந்தாலும் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே இருவரும் மாடியிலிருந்து கீழே இறங்கினார்கள். அவர்கள் இருவரும் இறங்கி வருவதை கவனித்த குமாரின் மனைவியும், என்னங்க, நம்ம மருமகளும் நம்ம பையனும் நடந்து வரதை பார்க்கையில என் கண்ணே பட்டுடும் போல இருக்குங்க. சீக்கிரமா அவங்க கீழே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும் என்று அவள் சொல்லவும், ஆமா, எனக்கு கூட அப்படிதான் தோணுச்சு. என் மருமக ஸ்வேதா அவ்வளவு அம்சமா இருக்கா, நம்ம அம்மன் சிலை மாதிரி என்று சொல்லவும், இது எல்லாத்துக்குமே நம்ம நாராயணத்துக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் இப்படிப்பட்ட பொண்ணு இருக்குன்னு அவர் சொல்லாம இருந்திருந்தா நம்ம பையனுக்கு எங்கேயோ பொண்ணு பார்த்துட்டு இருந்திருப்போம் என்று அவள் சொல்லி அப்படியே தன் மகனுக்கு கிடைத்த ஸ்வேதாவை நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். இருவருமே கீழே இறங்கி வந்து அத்தை என்று ஸ்வேதா கூப்பிடவும், வாமா ஸ்வேதா என்று அவள் அங்கு கூப்பிட்டு அங்கிருந்த சோபாவில் அமர வைத்தாள். மாமா, குட் மார்னிங் மாமா என்று அவள் சொல்லவும், வெரி குட் மார்னிங் மருமகளே. ஸ்வேதாமா, எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீடு மாதிரி இல்லாட்டினாலும் எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கு இல்ல என்று அவர் கேட்கவும், மாமா, நம்ம வீட்டை யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? எங்க வீட்டை விட இந்த வீடு ரொம்ப பெருசாதான் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்களும் அத்தையும் காமிக்கிற பாசம், இவரு என்கிட்ட நடந்துக்கிற முறை எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். கவலைப்படாதம்மா ஸ்வேதா, நீ எங்க வீட்டு தேவதை, உன்னை நாங்க எங்க கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்போம், நீ கவலைப்படாத சரியா என்று அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். பிறகு சதீஷின் அம்மா கிச்சனுக்கு சென்று மூவருக்குமே காப்பியை எடுத்து வந்து கொடுக்கவும் அந்த காப்பியை வாங்கி அவர்கள் குடித்து கொண்டிருந்தார்கள். உடனே ஸ்வேதா காப்பியை குடிச்சிட்டு, நீ வந்து விளக்கேத்தி சாமி கும்பிடுமா, நீ இன்னைக்கு பால் காய்ச்ச வேணாம், அதெல்லாம் அப்ப உள்ள காலத்துல பால் காய்ச்சினாங்க, நீ இப்பெல்லாம் கிச்சனுக்குள்ள வர வேண்டாம், நீ சந்தோஷமா ஏறி நீ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு மறுவீடெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பொறுமையா பால் காய்ச்சிக்கலாம் என்று சதீஷின் அம்மா சொல்லவும், சரியத்த என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். காப்பியை குடித்து முடித்த உடனே ஸ்வேதாவை அழைத்து கொண்டு பூஜை அறைக்கு சென்று அவள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அனைவருக்குமே அந்த ஆரத்தியை காமிக்கவும் அனைவருமே அதை எடுத்துக்கொண்டு மிகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருந்தார்கள். அங்கிருந்த சிலர் சொந்தக்காரர்கள் ஸ்வேதா நடந்த முறையை பார்த்து, அக்கா, நாங்க கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சோம் உன் மருமகளை, ஆனா நல்ல குடும்பத்துக்கு ஏத்த நல்ல மருமகளா தான் நீ பார்த்திருக்க என்று சொல்லி அவர்கள் சொல்லவுமே அவளுக்கு இன்னமும் சந்தோஷமாகிவிட்டது. இப்படியே இவர்கள் தன் மருமகளை தன் மகனையும் புகழ்ந்து பேசுவதை நினைக்க நினைக்க ஒரு பக்கம் அவளுக்கு இவங்க என் மருமகளை கண்ணு வைக்கிறார்கள் என்று அவளுக்கு ஒரு எண்ணமாக இருந்தது. பிறகு, சரிக்கா, இன்னும் 2-3 நாள்ல நீங்க ரிசப்ஷன் வச்சிருக்கீங்க, அப்ப நாங்க வரோம்,
வீட்டில எல்லாம் போட்டது போட்டபடி வந்திருக்கோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சொந்தக்காரர்கள் அனைவருமே அங்கிருந்து கிளம்பினார்கள். பாருமா ஸ்வேதா, நாங்க எல்லாம் உனக்கு மாமியார் தான், உனக்கு நான் சித்தி, அப்படி என்று அவர்கள் உறவுக்காரர்களை உறவு முறை வைத்து சொல்லி நீ இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்ப. எங்க அக்கா உன்னை ராணி மாதிரி தான் வச்சுக்கும், உன்னை ஒரு வேலையும் பார்க்க விடாது. ஏற்கனவே இந்த வீட்டுல வேலைகளை பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதை விட உன் மாமியார் உன்னை சூப்பரா பார்த்துப்பாங்க, நீ கவலைப்படாது என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டு விட்டு அனைவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்பி சென்ற பிறகு ஹாலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த ஸ்வேதாவும் சதீஷும் பார்த்து, சரிம்மா ஸ்வேதா, அவங்க எல்லாருமே போயிட்டாங்க, வேலை எதுவுமே இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீ போய் மேலே ரெஸ்ட் எடுமா என்று சொல்லவுமே சரியத்தை என்று சொல்லிவிட்டு அவள் மேலே சென்றாள். மேலே சென்று கொஞ்ச நேரம் இருக்கும். உடனே சதீஷும், சரிப்பா நீங்க பாத்துக்கோங்க, நானும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சதீஷ் பின்னாடியே செல்லவும், பாருங்க பொண்டாட்டி போயிட்டான்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போறான் என்று சொல்லவும், இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம், எப்படியோ என் பையனும் என் மருமகளும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே சந்தோஷம்தான் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். மேலே சென்ற ஸ்வேதா சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம் என்று அவள் போய் அமரவுமே பின்னாடி சதீஷ் வரவும், அதானே பார்த்தேன், என்னடா நீங்க இன்னும் வரல என்று நினைச்சேன், வந்துட்டீங்களா என்று அவள் கேட்கவும், பின்ன என் பொண்டாட்டி இங்க இருக்கிறாய், நான் அங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன், அதனாலதான் நானும் என் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக வந்துட்டேன் என்று சொல்லவும், பொண்டாட்டிய பார்க்க வந்தேன்னு சொல்லாதீங்க, பொண்டாட்டி கிட்ட ஷிலிமிஷன் பண்ண வந்தேன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க என்கிட்ட உட்கார்ந்து பேசும்போது நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தானே என்று அவள் கேட்கவும், என்ன ஸ்வேதா, கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆன மாதிரி ரொம்ப சலிச்சிட்டு பேசுற, கல்யாணம் ஆகி ஒரு நைட்டு தானே ஆகுது, அதுக்குள்ளாட்டியுமா என்று கேட்கவும், நான் ஒன்னும் சலிச்சிட்டு பேசல, நீங்க பண்ற விஷயம் எல்லாமே அப்படிதான் இருக்கு என்று அவள் சொல்லவும், அப்படி என்ன பண்ணிட்டேன் என்று அவன் கேட்கவும், பின்ன நைட்டு நீங்க எதுவுமே பண்ணலையா என்று சொல்லி அவர்கள் நைட்டு நடந்த கூடலை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். சாரி ஸ்வேதா, ஃபர்ஸ்ட் டைம், அதனால நான் அப்படி பண்ணிட்டேன், அதுக்காக திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணுவாங்களா, இனிமேலு உன்னுடைய விருப்பத்துக்கு மாதிரி நான் பண்றேன் சரியா என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு விட்டும், ஸ்வேதா இங்க வாயே என்று அவன் கூப்பிட்டான். இவள் அருகில் செல்லவுமே, என்னங்க என்று அவள் கேட்கவும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நம்மளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு, நீ என் மனைவியா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேன்னு அதை நினைக்கும் போது இன்னமும் சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஸ்வேதா, இன்னும் 2 நாள்ல ரிசப்ஷன் இருக்கு, உனக்கு தேவையானது எல்லாம் நீ அம்மா கிட்ட சொன்னீன்னா உனக்கு எல்லாமே வாங்கி தந்துருவாங்க. ரிசப்ஷனுக்கு 2 பேருமே ஒரே மாதிரியா ட்ரெஸ் தான் போடணும் சரியா, அது எல்லாமே நம்ம முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிட்டோம். உனக்கு ஏதாவது அக்சசரிஸ் வாங்குறதா இருந்தா அம்மா கிட்ட சொல்லு, அவங்களே உனக்கு வாங்கி கொடுத்துடுவாங்க என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு அவர்களுடைய கூடலை செய்து கொண்டு அவர்கள் இருந்தார்கள். இங்கு சென்னைக்கு வந்த நாராயணனும் சுமதியும், என்னங்க எப்படியோ சென்னை வந்து சேர்ந்துட்டோம், வீட்டை பார்த்தா ரொம்ப மோசமா இருந்துச்சு, வேலையாட்களை வர சொல்லி வீடை கிளீன் பண்ண சொல்லிட்டேன், ஏன்னா நாளைக்கு சம்பந்தி வீட்டுக்காரங்க இங்கதான் வந்து தங்குவாங்க, அவங்கள நம்ம வேற எங்கேயுமே தங்க வைக்க முடியாது இல்லை என்று சுமதி சொல்லவும், ஆமாம் சுமதி, சம்மந்தி வீட்டுக்காரங்க இங்கதான் வந்து தங்குவாங்க, சக்தியையும் நம்ம ஹாஸ்டலுக்கு அனுப்ப வேண்டாம், சக்தி இங்கே இருக்கட்டும் என்று நாராயணன் சொல்லவும், உங்க மருமக கேட்பாளா என்று அவர்கள் சொல்லவுமே, கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா என் மருமக கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று இவர்கள் அப்படியே பேசிக்கொண்டு வீட்டை சுத்தம் செய்து கொண்டும் அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டும் இருந்தார்கள். இங்கு வருண் அவனுக்கு உடல் நன்றாக போகவும், சக்தி நம்ம ஊருக்கு கிளம்பலாம்,
தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிட்டீங்களா என்று கேட்கவும், நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், நான் அம்மா கிட்ட போயிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டீங்களா என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி லக்ஷ்மியிடம் வந்து, அம்மா எல்லாமே ஊருக்கு போறதுக்கு எடுத்துக்கிட்டீங்களா, இல்ல அது இல்லை இது இல்லை என்று அங்க போய் நம்ம தேடிக்கிட்டு இருக்க முடியாது என்று சொல்லவும், எல்லாமே எடுத்துக்கிட்டம்மா. உங்க அக்காவோட ஒரு சூட்கேஸ் இங்க தான் இருக்கு, அதையுமே எடுத்துக்கிட்டேன், ஏன்னா கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கணும்ல என்று சொல்லி அப்படியே அவர்களுக்கான தேவையான பொருட்கள் அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு அவர்கள் ஊருக்கு செல்வதற்கு தயாரானார்கள். அப்பொழுது ரகுராமன் அங்கு வந்து, சக்திமா, நம்ம ஊருக்கு எப்ப கிளம்புறோம் என்று கேட்கவும், இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பலான்னு இருக்கோம்ப்பா. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் கொஞ்சம் பேர் ரிசப்ஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வருண் கிட்ட சொல்லி ஒரு வண்டியை மட்டும் இங்க அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க இங்க கிளம்புனா ரிசப்ஷனுக்கு அங்க வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கோம்ப்பா, ஓகே தானே என்று அவள் கேட்கவும், பரவாயில்ல, மாப்பிள்ளை தம்பி இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லா வேலையும் எந்த ஒரு குறையும் இல்லாம நடக்குது, இதுவே எங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லி ரகுராமன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, என்ன மாமா, நான் இருக்கிறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று கேட்கவும், இல்ல மாப்பிள்ள, நீங்க இருக்கிறதுனால தான் எங்களுக்கு மழை போல வந்த பிரச்சனை எல்லாமே துளி போல போற மாதிரி இருக்கு. நீங்க இல்லாட்டினா நாங்க என்ன பண்ணுவோம், இப்ப கூட எங்களை நினைச்சு பார்க்க முடியல என்று ரகுராமன் சொல்லவும், மாமா ஏன் மாமா நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க சரிங்களா, நீங்க அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. அதை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தான் மனசும் உடம்பும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால நீங்க அதை நினைச்சிட்டு இருக்காதீங்க மாமா என்று அவன் சொல்லவும், அதை நினைக்காம இருக்க முடியல மாப்பிள்ள. சரி, இனிமேல் அதை பத்தி நினைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, நல்லா தெரிஞ்சு போச்சு, அதனால இனிமேல் அதை பத்தின நினைக்க வேண்டாம். இன்னும் 2 நாள்ல ஸ்வேதாவுக்கு ரிசப்ஷன், அது நல்லபடியா நடக்கணும், நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம் என்று சொல்லி இப்படியே இவர்கள் ஊருக்கு செல்லலாம் என்று, அவர்கள் நடந்த விஷயத்தை மறக்கலாம் என்றும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வீட்டு வாசலில் அம்மா என்று ஒரு குரல் கேட்டது. யார் என்று பார்க்கும்போது குணாவும் அவனுடைய அம்மாவும் வந்து நின்றார்கள். உடனே லக்ஷ்மிக்கு அவர்கள் இருவரையும் பார்க்கவுமே ஒரே பதட்டமாக ஆகிவிட்டது. என்ன லக்ஷ்மி, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று சொல்லி கேட்கவும், என்னங்க என்னங்க, அந்த குணாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க என்று அவள் சொல்லவும், என்னது குணா வந்திருக்கானா என்று கேட்டுக்கொண்டு வெளியே சென்று பார்க்கும்போது அங்கு குணா நிற்கவும், என்னம்மா, என்னப்பா, என் பொண்ணை கடத்திட்டு போய் நீ கொடுமைப்படுத்தினது எல்லாம் பத்தாதுன்னு இப்ப நீ வீட்டுக்கு வேற வந்திருக்கியா என்று அவர் கேட்கவும், இங்க பாருங்க, நாங்க உங்ககிட்ட எதுவுமே பேசல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போறதுக்கு தான் வந்தோம் என்று அவர்கள் சொல்லவுமே உடனே சக்தியும் வருணும் அங்கே வந்தார்கள். அதை கேட்கவுமே, அப்பா இருங்க, ஏதோ பேசணும்னு சொல்லி வந்திருக்காங்க, நம்ம எதுவும் சொல்ல வேணாம், அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம், நீங்க உள்ள வாங்க என்று சக்தியும் வருணும் கூப்பிடவும் குணாவும் அவனுடைய அம்மாவும் உள்ளே வந்து அமர்ந்தார்கள். இங்க பார்மா சக்தி, நாங்க செஞ்சது பெரிய தப்பு தான், அது இல்லைன்னு நாங்க மறைக்க மாட்டோம், மறுக்கவும் மாட்டோம். என் பையன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, ஒரு பொண்ணை கடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷயத்த அவன் பண்ணிருக்கானா, அவன் மனசுல ஏதோ கொஞ்சம் கோவத்துல அப்படி பண்ணிட்டான், அது தப்புன்னு நினைச்சு அவன் திருந்திட்டான். எப்ப நீ உங்க அக்காவை நல்லபடியா அந்த இடத்துல இருந்து நீ கூட்டிட்டு போனியோ அப்பவே அவன் தன் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டான். அதுல இருந்து உங்க அக்கா கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தான். நாங்க கல்யாணத்தப்ப வந்து மன்னிப்பு கேட்டு இருந்திருக்கலாம் தான், ஆனா அப்ப அங்க வந்தா நீங்க என்ன நினைப்பீங்க, நாங்க ஏதோ கல்யாணத்தை நிப்பாட்ட தான் வந்திருக்கோம்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அதனாலதான் நாங்க அங்க வராம கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ள போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். நாங்க முறைப்படி ஸ்வேதா கிட்ட தான் மன்னிப்பு கேட்டு இருக்கணும், ஆனா அந்த பொண்ணு இப்ப நல்லபடியா கல்யாணம் பண்ணி அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருச்சு. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம், என் பையனும் ஆசைப்படுறான் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது, அம்மா
நான் கொஞ்சம் பேசிக்கிறேம்மா என்று குணா சொன்னான். இங்க பாரு சக்தி, நீங்க பாருங்க, நான் ஒன்றும் ரொம்ப கெட்டவன் கிடையாது. ஏதோ என் வயசு கோளாறுல நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப திருந்தி ஒரு மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். அது உங்க மூலியமா நான் திருந்தணும்னு நினைக்கிறேன். என்ன நீங்க மன்னிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நான் பண்ணினது அவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷயத்த மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும். ஏதோ புத்தி தவறி அந்த மாதிரி நடந்துட்டேன். நீங்க தான் என்னை மன்னிக்கணும். என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவன் ரகுராமன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவுமே உடனே ரகுராமனுக்கு என்னமோ போலாகிவிட்டது. தம்பி எந்திரிங்க, தம்பி எந்திரிங்க என்று அவர் சொல்லவும், இல்ல, நீங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா தான் எந்திரிப்பேன் என்று குணா சொன்னான். உடனே தம்பி, நான் மன்னிச்சிட்டேன், நீங்க எந்திரிங்க என்று சொல்லி, இங்க பாருங்க தம்பி, இந்த பூமியில பிறக்கிறவங்க யாருமே கெட்டவங்க இல்ல. எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலையில கெட்டவங்களா மாறுறாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும். உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரியவங்க கிடையாது. நீங்களே மனம் திருந்தி உங்களுடைய தவற உணர்ந்துட்டீங்க இல்ல, அதுவே எங்களுக்கு போதும். நீங்க என்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. தம்பி, உங்க தப்ப நினைச்சு இவ்வளோ தூரம் வந்து எங்க கிட்ட பேசினது எனக்கு சந்தோஷம். எங்க ஸ்வேதா உங்களுக்கு கிடைக்கலனாலும் ஒரு நல்ல பொண்ணு உங்க பையனுக்கு ஒரு பொண்ணா கிடைப்பாங்க. அதுக்கு நாங்க வேணா முயற்சி பண்றோம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். உடனே லக்ஷ்மி கிச்சனுக்கு சென்று காப்பியை போட்டு வந்து குணா கையிலும் குணாவின் அம்மா கையிலும் கொடுக்கவும், அந்த காப்பியை வைத்துக்கொண்டு, எப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நாங்க ஒரு கெடுதல் பண்ண நினைச்சிட்டோம். இது நினைக்கும் போது எங்களுக்கு கேவலமா தான் இருக்கு. ஆனாலும் இனிமேல் உங்க குடும்பத்துக்கு நாங்க எந்த ஒரு தீங்கும் நினைக்க மாட்டோம். நீங்க என்ன மன்னிச்சதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமேல் நான் மனுஷனா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்லி அந்த காப்பியை குடித்துக்கொண்டு அப்படியே பேசிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றார்கள். அவர்கள் சென்ற பிறகு வருண், மாமா, நீங்க சொன்னது உண்மையான வார்த்தை. யாரையும் நம்ம மன்னிக்க முடியாது. அவங்களாவே அவங்களுடைய தப்பை திருத்திக்கிட்டா அதுவே சந்தோஷம்தான். இப்ப அதுதான் அந்த குணா பண்ணியிருக்காரு. அவர் திருந்தினதுல எனக்கும் சந்தோஷம்தான். இனிமேலும் நம்மளுக்கு பயம் இல்லாமல் இருக்கும் இல்ல சக்தி? நீ தானே பயந்துகிட்டே இருந்த. அக்காவை அவன் கடத்திட்டு போயிட்டான். இப்ப அக்காவும் நல்லபடியா கல்யாணம் ஆகி போயிட்டா. இந்த குணா அம்மாவையும் அப்பாவையும் ஏதாச்சும் பண்ணுவானோன்னு அப்படின்னு நீ பயந்துகிட்டு இருந்தே. இப்ப அவனே வந்து திருந்திட்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கப்புறமா உனக்கு எந்த பயமும் இருக்காது என்று அவன் கேட்கவும், நிஜமாலுமே எனக்கு எந்த பயமும் இருக்காது. இனிமேல் எந்த கவலையும் இல்லை. நான் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டு விட்டு, சரி மாமா, டைம் ஆயிடுச்சு, நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டு விட்டு லக்கேஜ் அனைத்தையுமே ஏற்றிவிட்டு அவர்கள் ஊருக்கு செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள். அம்மா, நீங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டீங்க. நான் கயல் வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். ஆமா, கல்யாணத்துக்கு கயலும் கோமதியும் வந்தாங்களா என்று கேட்கவும், இல்லம்மா, அவங்க வரல. இங்க வந்துட்டு அங்க போனா ரொம்ப கஷ்டமா போயிடுன்னு சொல்லிட்டு அக்காவுக்கு கல்யாணத்தை நல்லபடியா முடி, எப்படியோ சென்னையில தானே ரிசப்ஷன் வைக்க போறாங்க, அங்க வந்து நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு வருவாங்க என்று சொல்லவும், அப்படியா, அப்ப சரி. ஆமா, சக்தி கயலோட அம்மா கல்யாணத்துக்கு வந்தாங்களா என்று கேட்கவும், வந்தாங்கம்மா, மாமாவும் வந்தாரு. வந்து கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க. அக்காவுக்கு தாலி கட்டவுமே அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்கம்மா என்று சக்தி சொல்லவும், சந்தோஷமா. ஆமா, இப்ப நீ எங்க போற என்று கேட்கவும், கயலுக்கு ஏதோ வாங்கி வச்சிருக்கன்னு அத்தை சொன்னாங்க. அதை வாங்கி கொண்டு போய் கயல்கிட்ட கொடுத்தா அவ சந்தோஷப்படுவா. அதான் அதை வாங்கிட்டு வர்றதுக்காக போறேன் என்று அவள் சொல்லவும், சக்தி சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வா, சரியா என்று கேட்கவும், சரி வருண், போயிட்டு நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் கயலின் வீட்டிற்கு சென்று கயலுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை வாங்கி கொண்டு வந்தாள். சரி சக்தி, வந்துட்டீல, நம்ம எல்லாரும் கிளம்பலாம் என்று சொல்லி அனைவரும் காரில் ஏறி அப்படியே அவர்கள் சென்னையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள்.
அவர்கள் சென்னையை நோக்கி பயணித்துக் கொண்டு அவர்களுடைய பயணம் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்படியே அவர்கள் அன்று மாலை ஒரு 5 மணி போல சென்னையும் வந்து சென்றடைந்தார்கள். சென்னைக்கு வந்ததுமே வருணின் வீட்டுக்கு அனைவரும் செல்லவும், சக்திமா வந்துட்டீங்களா என்று சுமதியும் நாராயணனும் கேட்டார்கள். அத்த, மாமா நாங்க வந்துட்டோம் என்று சொல்லவும், சரிம்மா உள்ள வாங்க என்று அவர்கள் கூப்பிட்டார்கள். இல்ல மாமா, நாங்க இப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு அம்மாவையும் அப்பாவையும் நான் ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொல்லவும், என்னது ஹாஸ்டலுக்கு போறீங்களா, எதுக்கு என்று அவர்கள் கேட்கவும், அம்மாவும் அப்பாவும் என் கூட தங்கிக்கட்டும் என்று அவள் சொன்னாள். என்னம்மா விளையாடுறியா? இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது சம்மந்தி வீடு நீங்க எதுக்கு போய் ஹாஸ்டல்ல போய் தங்கணும்? அதெல்லாம் வேணாம், அம்மாவும் அப்பாவும் இங்கேயே தங்கட்டும், அதுக்கெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது என்று சுமதியும் நாராயணனும் சொல்லவும், ஆமாம் சக்தி, எதுக்கு நீ திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க என்று வருண் கேட்கவும், இல்ல வருண் என்று அவள் வாயெடுத்தாள். இங்க பார் சக்தி, ஏன் அம்மாவும் அப்பாவும் இங்க தங்க மாட்டேன்னு சொன்னாங்களா என்று அவர்கள் கேட்கவும், உடனே ரகுராமனும் லக்ஷ்மியும், ஐயோ சம்மந்தி, அப்படியெல்லாம் இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுக்க போற பொண்ணு வீட்டுல எப்படி தங்குறதுன்னு சொல்லி அவ யோசித்திருப்பாள், நாங்க அதை பத்தி எதுவுமே சொல்லல, அவளே யோசிச்சுதான் அந்த முடிவை எடுத்திருப்பாள் என்று அவர்கள் சொல்லவும், அதெல்லாம் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம், ஏதோ நம்ம வேற்றுமை மனிதர்கள் மாதிரி இப்படி தங்குவதற்கு நீங்க இப்படி யோசிக்க கூடாது, நீங்க இங்கதான் தங்கணும் என்று அவர்கள் சொல்லவும், சரி என்று அவர்கள் ஒத்துக்கொண்டு அப்படியே வருணின் வீட்டில் அனைவருமே தங்குவதற்கு சம்மதித்தார்கள். அப்ப நான் போயிட்டு வர அத்தை என்று சொல்லவும், என்ன சக்தி, எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற, அம்மா அப்பா இருக்கிறப்ப நீ இங்க இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் நீ போக கூடாது, நீயும் இங்கதான் இருக்கணும் என்று சுமதி சொல்லவும், என்னங்க நான் மட்டும்தான் பேசணுமா, ஏன் உங்க பையனுக்கு உங்களுக்கும் வாய் இல்லையா என்று கேட்கவும், ஆமாம் சுமதி சொல்றது சரி சக்தி, நீ இங்கதான் இருக்கணும் என்று நாராயணன் சொல்லவும், ஆமா சக்தி, எதுக்காக நீ ஹாஸ்டல் போய் தங்கணும், நீ இங்கேயே இரு என்று வருண் சொல்லவும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நான் கீ கொடுத்தால்தான் நீங்க வேலை செய்வீங்க போல, உங்களுக்கே எதுவும் தோணாதா என்று சொல்லி சுமதி அவர்களை கேள்வி கேட்டுவிட்டு அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு விட்டு சக்தி அங்கு தங்குவதற்கு சம்மதித்து விட்டாள். அவர்களுக்கென்று ஒரு அறையை ஒதுக்கி அவர்கள் அங்கு தங்கினார்கள். பிறகு அன்று இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அவர்கள் அறைக்கு சென்று அவர்கள் உறங்குவதற்கு ஆயத்தமானார்கள். இங்கு சக்தியும் லக்ஷ்மி ரகுராமனும் ஒரே அறையில் தங்கினார்கள். அம்மா அப்பா, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று அவள் கேட்கவும், ஏமா இந்த வீடை யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா, எவ்வளவு பெரிய மாளிகை மாதிரி இருக்கு, நம்ம வீட்டை விட டபுள் மடங்கு பெருசா இருக்கு, நீ இங்க வாழ போறன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று அவர்கள் சொல்லவும், ஏமா நம்ம ஸ்வேதாவோட வீடும் இந்த மாதிரி தானே இருக்கும் என்று அவர்கள் மெல்லமாக கேட்கவும், இது ஏன்பா பொறுமையா கேக்குறீங்க, கண்டிப்பா ஸ்வேதா வீடும் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு விட்டு அன்று இரவு உறங்குவதற்கு ஆயத்தமானார்கள். இங்கு ஸ்வேதா, சதீஷும் குமார், குமாரின் மனைவி நால்வரும் இரவு உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். என்னம்மா ஸ்வேதா, எங்க வீட்டு சாப்பாடு உனக்கு பிடிச்சிருக்கா என்று அவர்கள் கேட்கவும், நல்லா இருக்கு அத்தை, ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு என்று ஸ்வேதா சொல்லவும், உனக்காக அத்தை பார்த்து பார்த்து பண்ணனேமா என்று அவள் சொல்லவும், அத்தை ரொம்ப நல்லா இருக்கு அத்தை என்று சொல்லி அப்படியே அவர்கள் சந்தோஷமாக இரவு உணவை சாப்பிட்டார்கள். இரவு உணவை சாப்பிட்டு விட்டு குமாரும் சதீஷும் அவர்களுடைய அறைக்கு சென்று விட்டார்கள். இங்கு ஸ்வேதாவும் அவளுடைய அத்தையும் அப்படியே பேசிக்கொண்டு விட்டு பிறகு, சரிம்மா இந்த பாலை போய் சதீஷ் கிட்ட கொடுத்துட்டு நீயும் அந்த பாலை குடிச்சிட்டு தூங்குங்க, எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம், இன்னும் 2 நாள்ல நம்மளுக்கு ரிசப்ஷனுக்கான வேலை இருக்கு, உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுமா, நான் உனக்கு வாங்கி கொடுக்கிறேன் என்று அவள் சொல்லவும், சரியத்த, நாளைக்கு நான் எல்லாமே எழுதி தரேன் என்று சொல்லிவிட்டு அந்த பாலை வாங்கி கொண்டு அவள் மேலே சென்றாள். இவள் அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு குமாரின் அறைக்கு சென்று
குமாருக்கு பாலை கொடுத்துவிட்டு தன் மகனுக்கு நல்ல விதமாக திருமணம் நடந்ததை நினைத்தும் அவர்கள் இருவரும் இங்கு சந்தோஷமாக இருப்பதை நினைத்தும் அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு அன்று இரவு அவர்கள் நிம்மதியாக உறங்கினார்கள். இங்கு ஸ்வேதா பாலை எடுத்துக்கொண்டு அறைக்கு செல்லவுமே அறையின் கதவை தாளிட்டு விட்டு சதீஷிடம் வந்து அந்த பாலை கொடுத்தாள். சதீஷ் அந்த பாலை வாங்கி குடித்துவிட்டு மேஜை மீது வைத்துவிட்டு, என்ன ஸ்வேதா, இன்னைக்கு உனக்கு தனியா பால் எடுத்துட்டு வந்துட்ட போல என்று அவன் கேட்கவும், நான் எடுக்கல, அத்தை கொடுத்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்லி அவளும் அந்த பாலை குடித்துவிட்டு அப்படியே சதீஷின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். ஸ்வேதா, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப நீ என்னுடைய மனைவி, என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கன்னு ஏதோ கனவு மாதிரி இருக்கு என்று சொல்லவும், அப்படியா இருக்கு உங்களுக்கு என்று அவள் கேட்கவும், ஆமாம் ஸ்வேதா, எனக்கு அப்படிதான் இருக்கு, கனவு மாதிரி இருக்கு, இது கனவா நிஜமானு கூட எனக்கு தெரியல என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கவுமே உடனே ஸ்வேதா சதீஷின் தொடையில் ஒரு கிள்ளு கிள்ளவும் அவன் ஆ என்று கத்திவிட்டான். பாத்தீங்களா, இது கனவு இல்ல, இது நிஜம்தான், நான் கிள்ளவும் நீங்க கத்திட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் நான் உங்களை கிள்ளி பார்த்தேன் என்று சொல்லவும், என்ன ஸ்வேதா இப்படி கிள்ளிட்ட, எனக்கு வலிக்குது தெரியுமா என்று சொல்லி அவன் ஸ்வேதாவை அப்படியே தன் அருகில் இழுத்து தன் அருகில் கொண்டு வந்து அவளை கிச்சு கிச்சு மூட்டுவது போல அவன் செய்யவும், சதீஷ் வேணா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, என்னை விடுங்க, என்னை விடுங்க என்று அவள் சொல்லவும், அதெல்லாம் விடமாட்டேன், உனக்கு மட்டும்தான் விளையாட தெரியுமா, எங்களுக்கு விளையாட தெரியாதா என்று சொல்லி அவளை மேலும் கீழும் கிச்சு கிச்சு மூட்டிக்கொண்டு அவளிடம் சில்மிஷன் செய்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அவளினால் அந்த சிரிப்பை தாங்க முடியாமல் அவனும் அமைதியாக விட்டான். போங்க சதீஷ், என்னை இப்படி சிரிப்பு மூட்டி விட்டுட்டீங்க, எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசி கொண்டு விட்டு, சரி சதீஷ், நான் போயிட்டு இந்த நைட்டியை மாத்திட்டு வந்துடுறேன், இதை போட்டுக்கிட்டு இருந்தேனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இந்த சாரி எல்லாம் கட்டினா என்னால இருக்கவே முடியல, அதனால நான் போய் நைட்டியை மாத்திட்டு வரேன் என்று சொல்லவும் அவள் அந்த நைட்டியை மாற்றுவதற்கு பாத்ரூமுக்கு சென்று, ஸ்வேதா, எதுக்காக நைட்டி மாற்றுவதற்காக நீ பாத்ரூம் எல்லாம் போற, இங்க மாத்தலாமே என்று அவன் கேட்கவும், அது எப்படி உங்க முன்னாடி என்னால நைட்டி எல்லாம் மாற்ற முடியும், நான் போய் பாத்ரூம்லயே மாத்திட்டு வரேன் என்று சொல்லி அவள் அந்த நைட்டியை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு சென்று மாற்றி விட்டு வந்தாள். பிறகு இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஸ்வேதா, இங்க வாயேன் என்று அவன் கூப்பிடவும் அவள், நான் வரமாட்டேன், நீங்க மறுபடியும் என்னை கிச்சு கிச்சு மூட்டுவீங்க என்று அவள் சொல்லவும், மாட்டேன், நீ வா என்று அவன் கூப்பிடவும் இவளும் சரி என்று சொல்லிவிட்டு அப்படியே சென்றாள். அங்கு சென்று அவளுடன் அப்படியே அவன் சிறிது நேரம் பேசிக்கொண்டு விட்டு, ஸ்வேதா, நம்ம தூங்கலாமா என்று அவன் கேட்கவும், தூங்கலாமே என்று அவள் சொன்னாள். என்னது தூங்கலாமா, நேத்துதான் ஃபர்ஸ்ட் நைட்டு, அதற்காக அப்படி இருந்துட்டோம், இன்னைக்கு நம்மளுக்கு செகண்ட் நைட்டு, நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும் என்று சொல்லவும், நேத்து வெக்கப்பட்ட, ஓகே, இன்னைக்குமா என்று அவன் கேட்கவும், பெண்களுக்கு ஒரு புருஷன் எப்படி பேசினாலும் அவங்களுக்கு வெக்கம் வரதான் செய்யும், அது இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே என்று சொல்லவும், அப்ப இப்ப மட்டும் இல்லாம நான் எப்ப பேசினாலும் நீ இப்படிதான் வெக்கப்படுவியா என்று அவன் கேட்டான். பின்ன வெக்கப்பட மாட்டேனா என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கவும் அவள் பேச பேச அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கவும் அப்படியே அவளுடைய இதழில் அவன் ஒரு முத்தத்தை பதித்தான். அந்த முத்தத்தை வாங்கவுமே ஸ்வேதாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கவும், என்ன சதீஷ், பேசிட்டு இருக்கும் போதே நீங்க இப்படி கொடுத்துட்டீங்க, எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா என்று சொல்லவும், என்ன ஆயிடுச்சு என்று அவன் கேட்கவும், என்னென்னமோ ஆயிடுச்சு, அது என்னன்னு சொல்றது என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டு விட்டு அவர்கள் அன்று இரவு அவர்களுடைய இரண்டாவது முதலிரவு அவர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். சதீஷ், நானும் நினைச்சு கூட தான் பார்க்கல, இப்படி உங்க பக்கத்துல படுத்துக்கிட்டு உங்க மார்பளைய தலைய சாய்ச்சிக்கிட்டு உங்களை ரசிச்சுக்கிட்டு நீங்க என்ன ரசிச்சுக்கிட்டு நம்ம இருப்போம் என்று நானும் தான் நினைக்கல. ஆனா உங்களை மார்போட அப்படியே அள்ளி அணைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவள் சொல்லவும், எனக்கு உன்னை இப்படி கட்டி பிடிச்சிட்டு என் மார்போடு அணைச்சிக்கிட்டு
உன் கன்னத்துல முத்தத்தை கொடுத்துக்கிட்டு அப்படியே உன் அழக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று சொல்லி அவர்கள் அப்படியே சிரித்து மகிழ்ந்து கொண்டு பேசிக்கொண்டு விட்டு அவர்கள் அப்படியே உறங்குவதற்கு ஆயத்தமானார்கள். இப்படியே அன்று அவர்களுடைய தாம்பத்தியமும் மிகவும் சந்தோஷமாக நடந்து முடிந்து அவர்கள் திருப்தியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள்.